என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சோம்பு சீரகமும் பொரிஞ்சதும் இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை சேர்த்துடலாம். இது கூட 7-8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஜஸ்ட் தேங்காவை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. கருவாட்டு குழம்பு மண் சட்டியில் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி மண் சட்டியில் பண்ணுறேன். மண் சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது இல்லாமல் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா திக்காக இருக்குது. அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லெமன் அளவுக்கு புளி எடுத்து 1 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா அது கொதிச்சு வரட்டும். நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். அதோட தலையை கிள்ளிட்டு சுடு தண்ணியில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும், அப்போ தான் அதில் ஏதாச்சும் மண் இருந்ததுன்னா போகும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. புளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருவாடு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி கருவாடு வேகிற வரைக்கும் சிம்ல வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. கருவாடோட வாசனை ரொம்பவே சூப்பராக வருதுங்க. கருவாடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
சுவையான கருவாட்டு குழம்பு தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.